இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ தமிழும் சரஸ்வதியும் சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலை நம்ம பார்க்குறத நிறுத்துறதுக்கான 2 காரணம். ஒன்று, இந்த சீரியலுக்கான ரிசப்ஷன். அதாவது நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ நல்லா போகும் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டே வரது காரணம். நிறைய பேர் பார்க்குறது இல்லைங்க. நான் இப்போ சுத்தமாக எனக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்கிறதும், முன்னாடி இருந்த மாதிரி இந்த சீரியல் இல்லைன்னு சொல்கிறதும். இப்போ இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அந்த மேக்னாவை கொண்டு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்காத மாதிரியும் கதையில் ஒரு லாஜிக்கே இல்லாமல் போகிறதுனாலையும் தான். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, தமிழுடைய பிறந்தநாள் என்னங்கிறது அக்ரிமெண்ட்டை பார்த்து அதெல்லாம் ஃபோன் பண்ணி மேக்னாவால் பேச முடிஞ்சு அவங்களுக்கு. அந்த மொத்தமாக தமிழ் வச்சுருக்க கம்பெனி பேரை சரஸ்வதி இண்டஸ்ட்ரீஸ் தான் அப்படிங்கிறது மட்டும் தெரியவே இல்லையா? சரஸ்வதி இண்டஸ்ட்ரீஸ் ஏன் ஒரு பேர் வச்சிருக்காரு? சரஸ்வதிங்கிறது யார்? அப்போ எதுக்காக அந்த பேர் வச்சிருக்கீங்கன்னு தோணவே இல்லையா? ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இவ்வளோ பெரிய பணக்காரங்க, கொஞ்சம் நஞ்சமான இல்லை, 30 கம்பெனிக்கு மேலே கிரிக்கெட்டர்ஸ் வீட்டுக்கு வராங்க, மினிஸ்டர்ஸ் வீட்டுக்கு வராங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆள். அவங்க ஒரு பேக்ரவுண்ட் செக் கூட பண்ணாமல் எவரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துப்பாங்களா? இதில் பல தடவை இந்த அர்ஜுன் அவங்களை நேரில் பார்க்கும்போது கூட அர்ஜுன் வாயை திறந்து டக்குன்னு ஒரு செகண்டாக சொல்லியிருக்காங்க, இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதை சொல்லாமல் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், நீங்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க, என்னது தெரியுமா அப்படின்னு இழுத்துட்டு போனது எல்லா விஷயமும் நடந்துச்சு. இப்போ கடைசியாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மேடையில் வச்சு கலிவர்தன் கடைசியில் மேக்னாவுக்கும் தமிழுக்கும் கல்யாணம் ஸ்லைடு போட்டு 2 பேரும் ஒன்றா நிற்கிற ஃபோட்டோவெல்லாம் வேறு காமிக்கிறாங்க. இதில் அவங்க வேறு ப்ரப்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வேறு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சமயத்தில் அவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடுகள்லாம் நடந்துருச்சு, அவருக்கும் ரெடி தான், அவரும் ரெடியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி தமிழ் ஒத்துக்கிட்டாரு கதையை விட்டு தமிழ் அந்த இடத்துக்கு வாங்க வேற ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு வர வைக்கிறது. அங்கே கடைசி நிமிஷத்தில் தாலி எடுத்து கட்டுங்கும் போது அவர் திருன்னு முடிச்சு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுன்னு கதை போயிருந்துச்சு அப்படின்னா இன்னமும் மோசமாக தான் இருக்கும். லாஜிக்ங்கிறதும் இல்லாமல் வருத்தப்படுற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பியில் முதல்ல 7ல் இருந்துச்சு, 5ல் வந்துச்சு, 4ல் வந்துச்சு, இப்போ பார்த்தா 3ல் இருக்குது டிஆர்பி. இதை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? கதையில் ஒரு பெரிய மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இதுக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு உங்களுக்கு தோணுதா? இந்த விவகாரத்தில் தமிழ் எப்படி இந்த மேக்னாட்டன் தப்பிப்பாருங்கிறத பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். மேக்னா பாவம், அவங்களுக்கு எப்படி உண்மை தெரிஞ்சு அவங்க ஒரு வில்லியானா கூட நமக்கு தப்பு இல்லைன்னு தான் தோணுது. அந்த அளவுக்கு என்ன நடக்கும், என்ன கதை எப்படி போகுதுங்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ தமிழும்